ஆமா, அண்ணாமலை இருக்காரா? இப்பதான் அசோசியேஷன் மீட்டிங்னு போனாரு. ஆனா நீங்க வந்தா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதான் அண்ணாமலைங்கிறது. சொன்ன டேட்ல டான்னு பணத்தை கொடுத்துருவாரு. ஓ முதலாளியை நம்பி எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம். சரி, நான் வரையா? யோ ராம்குமார், மகாலட்சுமி இந்த ஆபீஸ்லயே வேலை செய்யறான். ஆமா சார். அவள் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவளை எனக்கு நல்லாவே தெரியும். அவ வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தான் சார் ஆச்சு. ஓனர் முன்னாடி என்ன டம்மி பீஸ் ஆக்கிட்டான். ஐயா, நேர்மை நியாயம்னு சொல்லி உன்னை சாவடிச்சிருப்பாளே. ஆமா சார். அவ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு தலைவலி தான். கூடி சீக்கிரம் அவளை வேலையை விட்டு தூக்கிடு. இல்ல இந்த சீட்ல நீ அவளை பார்க்க வேண்டி இருக்கும். பாத்துக்கோ. அஸ்வின் தம்பி, நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். அரசியல் வேலையா நான் கொஞ்ச நாள் டெல்லி போயிருந்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் வரதன் எனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். உங்க அப்பாவை வச்சு செல்வத்துக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். கடைசியில அந்த தண்டனையை நீங்க வாங்கிக்கிட்டு இப்படி கைதியா உள்ள வந்திருக்கீங்களே. நான் இதை எதிர்பார்க்கல தம்பி. முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இனி ஆக வேண்டியதை பார்க்கணும். லாயர் வரல? இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. மகாவையும் செல்வத்தையும் பாத்தீங்களா? அண்ணாமலைன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, சொந்தமா கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. ஃபைனான்ஸ் விஷயமா அவரை நான் பார்க்க போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா மகா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. செல்வத்தோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபம். ஃபுட் டெலிவரி பாயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மகாவும் செல்வமும் எப்படி இருந்தவங்க? செல்வம் பேங்க்ல சிங்கம் மாதிரி இருப்பான். ஏன் என்னையே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னாச்சே. இனி அவங்க பாடு திண்டாட்டம் தான் தம்பி. இந்த வேலையை பார்த்து அவங்க எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? ரெண்டும் கஷ்டப்படுதுங்க. என்னால மொத்தத்தையும் இழந்துட்டாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது மரணாட்டி. ஆனாலும் வேலை வெட்டிக்கு போய் தலையெடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நாம அவங்களை தலையெடுக்கவே விடக்கூடாது. ஜெயிலுக்குள்ள நான் படுற கஷ்டம் அவமானம் எல்லாத்தையும் அவங்களும் வெளியே இருந்தே நல்லா அனுபவிக்கணும். நீங்க ஏதாவது பண்ணுங்க. அவங்க இப்ப பாக்குற அந்த வேலைக்கு கூட போக கூடாது. சொல்லிட்டீங்களா தம்பி? இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். டேய் அண்ணே, அண்ணாமலை கம்பெனில மேனேஜரா இருக்காருல்ல ராம்குமார், ஆமாண்ணே, அவருக்கு போன் பண்ணி எப்படியாவது மகாவை வேலையை விட்டு தூக்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சார், ஏதாவது பண்ணி என்ன வெளியெடுக்க சொன்னேன்னு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? சார், நீங்க உங்க அப்பாவை கத்தியால குத்துனது தெளிவா வீடியோல பதிவாயிருக்கு. அந்த வீடியோ தான் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்கு. அதனால ஃபர்தரா மூவ்மெண்ட்ஸ் எதுவும் என்னால பண்ண முடியல சார். இதை சொல்லவா இவ்வளோ பணம் கொடுத்து உங்களை என் லாயர் அப்பாயிண்ட் பண்ண? வீடியோவே பொய்யா கிரியேட் பண்ணதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். ஏதாவது பண்ணி என்ன வெளியே எடுங்க. சரிங்க சார், என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். சரி, கிளம்புங்க. ஓகே சார். சார், இந்த ஆளு சரியா வர மாட்டான். வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க தம்பி. டெல்லியில சுஷாந்த் சர்மான்னு ஒரு லாயர் இருக்காரு. எவ்வளோ கிரிட்டிக்கலான கேஸையும் அவர் கையில் எடுத்தா ஊதி தள்ளிடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியாவது நான் அவரை மீட் பண்ணணும். அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அவர் வந்தா இந்த கேஸை உடைச்சு என்ன வெளியே கொண்டு வந்துட முடியும் நான் நம்புறேன். அவ்வளவுதானே தம்பி? உடனே அவரை இங்க வர வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்னைக்கும் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். வரட்டுமா? வரேன் தம்பி. பாத்துங்க, தைரியமா இருங்க.
அகிலா அகிலா உனக்காக தானே வெயிட் பண்ணிருக்கேன். நீ கண்டுக்காம போயிட்டே இருக்க. இங்க பாரு கதிர், பல பிரச்சனைக்கு அப்புறம் அக்காவும் மாமாவும் வேலைக்கு போய் இப்பதான் அவங்க லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம 2 பேர் வீட்லயும் பெரிய பூகம்பமே வெடிக்கும். இப்போதைக்கு இது எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. அகிலா ஒரு நிமிஷம், எதுக்காக இப்படி பயந்து சாகணும்னு எனக்கு தெரியல. இப்பெல்லாம் நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை மீட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. நான் உன்னை கூட்டிட்டு போற இடத்துக்கு அண்ணன் அண்ணியோ வெண்ணிலாக்காவோ வர வாய்ப்பே இல்ல. கதிர், நான் இரு, நீ என்ன சொல்ல வரேன்னு நல்லா தெரியும். நம்ம மீட் பண்றது என்னைக்கோ ஒரு நாள் தான். அதனால உன் படிப்புலாம் கேட்டுன்னு சும்மா கதை விடாத. என்ன நான் மாட்டிக்க மாட்டோம் அக்கி, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் உனக்கு சொன்ன புரிய மாட்டேங்குது கதிர். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்துதான் ஆகணும். மாட்டிக்க மாட்டோம்னு நாமள நினைச்சுக்கலாம், ஆனா மாட்டிக்கிட்டா? அகிலா எப்படி மாட்டிப்போன்னு சொல்ற? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அக்கி, நான் சோஷியல் மீடியாவில் ஃபுட்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். குடுவஞ்சேரி தாண்டி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான். அங்கே வெரைட்டியான என்வி ஐட்டம்ஸ் தராங்க. அது ரொம்ப சீப்பான ரேட்டில். கூட்டம் அள்ளுதான். டேஸ்ட்டு மாசா இருக்கான். அதான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு ஆசையாக வந்தேன். குடுவஞ்சேரி போனோன்னு வையேன், அங்கே யார் நம்மளை பார்க்க போறா? எல்லா ஐட்டம்ஸும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஃபுல் கட்டுக்கட்டுவ தெரியுமா? டேய், என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஹோட்டல் சாப்பாடுன்னு சொன்னா பல்ல கட்டிக்கிட்டு வந்துருவேன் நினைச்சியா? இல்ல, என்னை பத்தி அவ்வளவு சீப்பாவா எடை போட்டு வச்சிருக்க? ஏ அக்கி, என்ன சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிச்சா அப்படி? நல்லா சாப்பிடுறது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லை. சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன். நல்லா சாப்பிடுறது பெரிய குத்தம் கிடையாதுன்னு சொல்றல்ல. அப்ப தனியா போயிட்டு நீயே மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு வா. யார என்ன சொல்ல போறாங்க? ஆனா நான் உன் கூட வர போறது இல்ல. அப்ப நீ வரமாட்டல? ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற? முகத்தை இவ்வளவு பாவமா வச்சுட்டு கேட்டாலும் நான் வரமாட்டேன். இங்க பாரு கதிர், நம்ம விஷயம் ஆல்ரெடி வெண்ணிலா அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. நம்ம கையும் களவுமா பிடிச்சு எல்லார் முன்னாடியும் நிறுத்தி நம்மள அசிங்கப்படுத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம அசிங்கப்படுறது மட்டும் இல்ல, நம்மளால அக்காவும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியது வரும். அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு நாம நம்ம வேலையை பார்க்கலாம். அப்படின்னா நம்ம மீட் பண்ணக்கூடாது, அவுட்டிங் போகக்கூடாது, வீட்டில் இருந்தால் ஃபோன் கூட பேசக்கூடாது, சாட் கூட பண்ணக்கூடாதுல்ல? யாராவது பார்த்துருவாங்க. அப்புறம் எதுக்காக்கி நம்ம லவ் பண்ணணும்? சரி, இனிமே நான் உன்னை தேடி வர மாட்டேன். உனக்கு மெசேஜ்லாம் பண்ண மாட்டேன். போதுமா? ஹாப்பியா? நீ கிளம்பு. இப்படி எல்லாம் பேசுனா கோச்சிக்காதடா, சாரிடான்னு உன் பின்னாடியே வந்துருவேன் நினைச்சியா? அப்படி வர எண்ணம்லாம் இல்ல. மாட்னா அண்ணி எங்க குடும்பத்தையும் என் அக்காவையும் கேவலமா பேசுவாங்க.